மக்களே, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் முத்துக்குமரன் அப்படி இப்படி, முத்துக்குமரன் சரியில்லை, முத்துக்குமரனுக்கு பின்னாடி பேசலாம். டேய், என்னது இவர் கொரியன் பேக்கரி வருதுடா, அதுடா இதுடான்னு ஏகப்பட்ட கிண்டல் கேளிகள் முத்துக்குமரன் மேல ஏகப்பட்ட இருந்திருக்கு. நான் அப்பவே சொன்னேன், இவங்க யாரும் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இப்ப எல்லாரும் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமும் சொல்றேன். முத்துக்குமரனை வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம், ஐ மீன் இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போய் முத்துக்குமரனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் செவுத்துல எடுத்த அடிச்ச பந்து மாதிரி வந்து எல்லாரும் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களா திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, சத்யாவுக்கும் அதே மாற்றம் நிகழும். சத்யா வெளியே போகும்போது முத்துக்குமரன் மேல நெகட்டிவா எதுவும் பேசாம போனாலும் முத்துக்குமரன் மேல ஒரு கேலி கிண்டலான ஒரு விஷயம் சத்யா மனசுக்குள்ளே இருக்கின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, வெளியே வந்த அவங்க ஆல்ரெடி வந்து முத்துக்குமரனுடைய ஒரு சப்போர்ட்டரா தான் இருந்தாங்க. எண்டு ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டம். டுவர்ட்ஸ் எண்டு ஒரு தங்கச்சியா ஏத்துக்கிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அவ்வளோ அழுகையை போட்டு ஒரு ஆள் வெளியே வந்தாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சாச்சனா. அவங்க ஒரு 2 நாள் முன்னாடி வடபழனி முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து ஒரு போட்டோ எடுத்து குமரா அப்படின்னு போட்டு ஒரு லவ் சிம்பிள் போட்டு இது பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. நேத்து ஆனந்தி அவர்கள் இவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் குமரன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த விஷயத்தை எடுத்து போஸ்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே உள்ள இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் குமரனை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க தான். இதே புரிதல், இதே விஷயம் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ கண்மூடித்தனமா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றோம், நீ வந்து முத்து பிஆர் அது இது எல்லாமே சொல்ற ஆட்களை நான் ஏத்துக்கிறேன். ஓகே, நம்ம வந்து கண்மூடித்தனமா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றோம்னே வச்சுக்கோமே. ஆனா நான் என்னோட வீடியோக்கு வெளியே நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஒரு ஜென்ரிக்கான விஷயங்களை யோசிச்சு பார்ப்பேன், யார் யார் என்னென்ன. அதை பல இடங்கள்ல லைவ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஆளுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையுமே பேசவும் செஞ்சிருக்கோம். அது மாதிரி ஒரு ஆளுடைய சப்போர்ட்டர் வெளியே வந்து ஒரு சர்க்கிளுக்கு வெளியே நின்று முத்துக்குமரனுடைய ஆட்டம் எப்படி இருக்கு, மற்றவங்க அவர் ட்ரீட் பண்ற விதம் எப்படி இருக்கு, அந்த விளையாட்டை விட்டு வெளியே வந்து நின்று ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்கும்போது முத்துக்குமரன் மாதிரி பெஸ்டான ஒரு ஆள் இல்லை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை எல்லாருமே போஸ்ட்ல போடுறாங்க. சத்யாவும் அதை புரிந்து கொள்வார், வெளியே வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக போஸ்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் எல்லாருமே வெளியே வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்க போறாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உள்ள ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உள்ளேயும் முத்துக்குமரனை அவாய்ட் பண்ண முடியாமல் அவனுடைய பாசிட்டிவிட்டிக்காக, அவன் மேல எவ்வளவு வன்மம் இருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், போட்டி இருந்தாலும், என்ன இருந்தாலும், அவன் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவிட்டிக்காக நிறைய பேசுறான் தான், இல்லைன்னு சொல்லலை. சில நேரங்கள்ல அது வந்து அதை பிடிக்காத ஆட்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவனுடைய பாசிட்டிவிட்டி, அவனோட மனசுக்காக டுவர்ட்ஸ் அ ஃபினாலே வரும்போது உள்ள ஒரு ஆள் கூட, நான் சொல்றேன், ஒரு ஆள் கூட வந்து நெகட்டிவா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சௌந்தர்யாவும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ரொம்ப அழகான சில சம்பவங்கள், அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு காண்டாது. ஏன்னா ஜாக்லினை நம்ம பார்க்குற விதம் வேற. அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து முத்துக்குமரன் பார்த்துருக்கலாம். அவங்க 2 பேருக்கு நடுவுலேயே ஒரு ஒரு நட்பு ஒன்று உருவாகுது. மூக்லின் அப்படின்னு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஜாமுத்து அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஜாமுத்து என்னமோ கழுதையில் பண்ணி தொலைங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு இவர் ஊட்டி விடுறது, அவங்க இது பண்ணுறது, நேற்று ஒருத்தர் போடுறது முட்டைக்கண்ணு முடி அழகுன்னு பாட்டு போட்டு இவங்க 2 பேரும் அப்படி நின்று உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. கண்டு பூச்சி பட்டாம்பூச்சி ஆனே என்னமோ பண்ணுங்கடா. மேடம் அங்க கேம் ஆடுறாங்க, அவரும் அங்க கேம் ஆடுறாங்க. முத்துக்குமரன் வெளியே போறதுக்கு முன்னாடி, சத்யா வெளியே போறதுக்கு முன்னாடி, சத்யா எவ்வளவு நல்ல ஒரு மனிதன், அவனால ஏன் அந்த கேமை விளையாட முடியாதுன்றதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. ஜெஃப்ரியை வச்சு எக்ஸாம்பிள் வச்சு, ஜெஃப்ரி கூடயே இருந்தான், அப்புறம் வெளியே போயிட்டான், சத்யாவை கண்டுக்கவே இல்லை. அருண்லேருந்து எல்லாரும் சத்யாவை கேள்வி பண்ணாங்க, பாரு ஒரு சின்ன பையன் உன்கிட்ட இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு போயிட்டேன் அப்படின்னு. ஒரு பிரச்சனைன்னு திரும்பி வர்றான், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஜெஃப்ரி வந்து ஏற்றுக்கிட்டான்ல, அந்த மைண்ட் செட் இவனை விளையாட விடாது. ஏன் சத்யா அந்த கேம் கேப்டானவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா, அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானே, நம்ம மிச்சர் கிச்சர் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். உண்மைதானே அவர் சொன்னது, அதான காரணம்.
வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சத்யா புரிந்து கொள்வார், புரிந்து கொண்டார்னு நினைக்கிறேன்.